ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க. தென்னாடுடைய சிவனையே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். அன்பருக்கு அன்பர்களே, திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பதால் திருவாசகம் எனும் உலகப் பொதுமறை என்று கூறும் அளவிற்கு எல்லா நாட்டவர்க்கும் இறைவனாய் இருப்பவனுடைய புகழை பாடுகிறது. நாம் பகுதி பகுதியாக திருவாசகத்தை பாடி வருகிறோம். அந்த வகையிலே திருப்பொற்சுன்னம் பகுதியில் உள்ள பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையின் இயல்பான செயல்பாடுகளிலும் இறை சிந்தனை, அதுவும் பெண்களுக்கு இருக்க வேண்டும் என்ற நோக்கில்தான் திருவெம்பாவை, திரு அம்மானை, இப்பொழுது திருப்பொற்சுன்னம் ஆகிய பாடல்களை இந்த திருப்பொற்சுன்னத்தில் தங்களுடைய உடலில் பூசிக்கொள்வதற்காக பெண்கள் வாசனை திரவியங்களை இடிப்பார்களே, அப்போது பாடும்போது பாடுகின்ற பாடல்கள் என இறைவனின் இனிய தன்மையை எல்லா சமயங்களிலும் பெண்கள் பாட வேண்டும் என்பதற்காக அவர்களாகவே பெண்களாக பாவித்துக் கொண்டு மாணிக்க வாசகர் பாடுகின்றார். இப்பொழுது இன்றைய பாடல்களை பார்ப்போம். பாடல்: சூடகம் தோள்வளை ஆர்ப்ப ஆர்ப்ப, தொண்டர் குழாம் எழுந்த ஆர்ப்ப ஆர்ப்ப, நாடவர் நந்தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப, நாமும் அவர்தமை ஆர்ப்ப ஆர்ப்ப, பாடகம் மெல்லடி ஆர்க்கும் மங்கை பங்கினன் எங்கள் பராபரனுக்கு, ஆடக மாமலை அன்ன கோவுக்கு ஆடப்பொற் சுன்னம் இடித்தும் நாமே. என்ன அற்புதமாக ஆடுகிறார், ஆட வைக்கிறார் பாருங்கள். இந்த பாடலுக்கான பொருள் பார்ப்போம். சூடகம் தோள்வளை, கைவளையும் தோள்வளையும் ஆர்ப்ப, பலகாலும் ஒலிக்க, தொண்டர்குழாம் எழுந்து ஆர்ப்ப, அடியார் கூட்டம் புறப்பட்டு அரகரவென்று அடிக்கடி முழங்க, நாடவர் நம் தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப, நாட்டில் உள்ளோர் நம் இயல்பினை நோக்கி நம்மை இகழ்ந்து சிரிக்க, நாமும் அவர் தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப, நாமும் அவர்கள் அறியாமையை எண்ணி நகை செய்ய, பாடகம் கால் அணி மெல்லடி மென்மையான பாதங்களில் ஆர்க்கும் ஒலிக்கும் மங்கை உமாதேவியை பங்கினன் ஒரு பாகத்தில் உடையவனாகிய எங்கள் பராபரனுக்கு, எங்களது மிக மேலானவனாகிய இறைவனுக்கு, ஆடக மாமலை அன்ன பெரிய பொன் மாலையை ஒத்த கோவுக்கு, தலைவனாகிய இறைவனுக்கு ஆட திருமுழுக்கின் பொருட்டு பொற்சுன்னம் பொன் போலும் வாசனை பொடியை நாம் இடிப்போம் வாருங்கள். நாடவர் ஆர்த்தல், அதாவது இந்த ஆட்டத்தை பார்த்துவிட்டு உலகோரெல்லாம், அதாவது பிற சமயத்தினர் எல்லாம் நம்மை பித்தர் என கருதுவார்கள் என்று சொல்கிறார். நாம் ஆர்த்தல், அவர் தமக்கு உறுதி பயனை உணராமையை கருதி நாம் அவர்களை பார்த்து சிரிப்போம் என்பதைத்தான் ஆர்ப்ப ஆர்ப்ப என்ற அடுக்கு பன்மை பற்றி சொல்கிறார். அதாவது இறை சிந்தனையில் இருந்து இவர்கள் ஆடுகின்ற ஆட்டத்தை பார்த்து மற்றவர்கள் கேலி செய்வார்களாம், அவர்கள் அறியாமை பார்த்து இவர்கள் சிரிப்பார்களாம். என்ன அற்புதமாக இந்த பாடலில் அந்த இயல்பு நிகழ்ச்சியை கொண்டு வந்திருக்கிறார் பாருங்கள். இறைவன் செம்மேனியமானது ஆதலால் ஆடக மாமலை அன்னகோ என்கிறார். இந்த பாடலிலே அடியார்கள் உலகத்தவர் செயலை மதியாமல் அவர்களுடைய இறை துதியை, இறையை பற்றிய ஆனந்தத்தில் ஈடுபடுவார் என்று மாணிக்க வாசகர் கூறுகிறார். அடுத்த பாடல்: வாத்தடங் கண்மட மங்கை நல்லீர், வரிவளை ஆர்ப்பவன் கொங்கை பொங்க, தோல் திரு முண்டன் துதைந்திலங்க, சோத்தம்பிரானென்று சொல்லி நாட்கொண்ட நான்மலர் பாதம் காட்டி, ஞாயிற் கடைப்பட்ட நம்மை இம்மை ஆட்கொண்ட வண்ணங்கள் பாடி பாடி, ஆடப்பொற் சுன்னம் இடித்தும் நாமே. வாழ் போன்ற தடங்கன் பெரிய கண்களை உடைய மடம், அதாவது இளமை உடைய மங்கை நல்லீர், மங்கை பருவ பெண்களே, வரிவளை ஆர்ப்ப, வரிகளை உடைய வளையல்கள் ஒலிக்கவும், வன் கொங்கை பொங்க, வனப்பம் மிகுந்த தனங்கள் பூரிக்கவும், தோள் திரு முண்டம் துதைந்து இளங்க, தோளிலும் நெற்றியிலும் திருநீரு பிரகாசிக்கவும், எம்பெருமானே
சோத்து என்று வணக்கம் என்று சொல்லி சொல்லி பலகா கூறி கூறி நாள் கொண்ட அப்பொழுது பறித்த நாள் மலர் அண்டலர்ந்த மலர்கள் சூட்ட பெற்ற பாதம் காட்டி திருவடியை காட்டி நாயின் கடைப்பட்ட நம்மை நாயினும் கீழ்ப்பட்ட நம்மை இம்மை இப்பிறவிலேயே ஆட்கொண்ட வண்ணங்கள் ஆண்டு கொண்ட முறைகளை பாடி பாடி பலகால் பாடி ஆடி ஆட இறைவன் திருமுழுக்கிற்கு பொற்சுண்ணம் தேவைப்படுகின்ற பொன் போலும் வாசனை பொடியை நாம் இடிப்போம் வாருங்கள். மடம் என்பது பெண்மை குணம் 4 1. பெண்மை குணம் 4ஆவன, அதாவது நாணம் மடம் அச்சம் பயிர்ப்பு என்பது. அதில் மங்கை பருவத்தில் பெண்கள் பருவத்தில் 7 1. பெண்களுடைய 7 பருவங்கள் பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளம்பெண் என்பன. இவற்றுள் மங்கை பருவம் 12 வயது உள்ள பருவம். இளங்க என்றால் குறிப்பாக, அதாவது திருநீறு என்பது இங்கே வருவிக்கப்பட்ட பொருளாகும். இறைவன் உயிர்களின் பக்குவத்துக்கு ஏற்ப பல விதமாக ஆட்கொள்கின்றான் என்பதைத்தான் ஆட்கொண்ட வண்ணங்கள் என்று பன்மையில் கூறுகிறார். இந்த பாடலிலே இறைவனது கருணையை நினைந்து பாட வேண்டும் என்று மாணிக்க வாசகர் கூறுகிறார். இனி அடுத்த பாடலை பார்ப்போம். வையகம் எல்லாம் உரளதாக மாமேறு என்னும் உலக்கை நாட்டி மெய்யனும் மஞ்சள் நிறைய அட்டி மேதகு தென்னன் பெருந்துரையான் செய்ய திருவடி பாடி பாடி செம்பன் உலக்கை வழக்கை பற்றி ஐயன் அணிதில்லை வாணனுக்கே ஆடப்போர் சுண்ணம் இடித்தும் நாமே. பதப்பொருள், வையகம் எல்லாம் உரலாக, உலகம் முழுவதுமே உரலாக கொண்டு, என்ன அற்புதமான ஓமை வாருங்கள். மாமேறு என்னும் உலக்கை நாட்டி, மகாமேரு இமயமலையை உலக்கை உள்ளத்திலே நிலை நாட்டி மெய்யனும் மஞ்சள் நிறைய ஆட்டி உண்மை என்கின்ற மஞ்சளை நிறைய இட்டு மேதகு மேன்மை தங்கிய தென்னன் பெருந்துரையான் அழகிய நல்ல திருப்பெருந்துறையில் இருப்பவனது செய்ய திருவடி செம்மையாகிய திருவடியை பாடி பாடி பலகால் பாடி செம்பொன் உலக்கை செம்பொன் மயமான உலக்கையை வழக்கை பற்றி வழக்கையில் பிடித்து ஐயன் தலைவனாகிய அணி பொருந்திய தில்லை வாணனுக்கு திருத்தில்லையில் வாழும் சிவபெருமானுக்கு ஆட திருமுழுக்கு ஆட்டுவித்தல் பொருட்டு பொற்சுண்ணம் பொன்போலும் வாசனை பொடியை நாம் இடிப்போம் வாருங்கள். பொற்சுண்ணம் இடிக்குங்கால் உலகமே உரல் என்றும் உலக நடுவில் உள்ள மகாமேருவே உலக்கை என்றும் எவ்வளவு அழகாக கூறிவிட்டு வாய்மையே மஞ்சள் என்றும் பாவனை பண்ண வேண்டும் என்பதாம். இறைவன் திருவடி புகழ்ச்சியே இங்கு உரல் பாட்டு ஆதலின் செய்ய திருவடி பாடி பாடி என்று சொல்கிறார். இறைவன் பொற்சுண்ணத்தின் உண்மை நிலையை இங்கு மாணிக்க வாசகர் நமக்கு விளக்குகிறார் என்று கூறி இத்துடன் இந்த பகுதியை நிறைவு செய்வோம். ஓம் நமசிவாய. நமசிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.